சாகப்புறம் தானே. ஏதோ நம்ம பாய்ஸ்லாம் எல்லாம் தூங்கின்னு இருக்கிறாங்க. அவங்களாம் எழுப்பலான்னு வந்தேன். போயிட்டு நம்ம பாய்ஸ் எழுப்போம். 204 அஜயன் இருக்கார், தூங்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து ராகேஷ் ப்ரோவும் ஹரியும் இருக்காங்க. தொங்குது, என்னப்பா தொங்கிச்சு. மணி வந்து காலை 7:30 மணி. அவனுக்கு வந்து அடிச்சு பிடிச்சி 6 மணிக்கெல்லாம் செட் பண்ண 7:30 மணிலேருந்து ரோல் அது இதுன்னானுங்க. படம்னா நம்ம வந்து எத்தனை மணிக்கிட்ட போய் எக்யூப்மெண்ட் வச்சிங்க? நான் 6 மணி ஷார்ப்பாக வச்சிட்டேன். நம்ம 5 மணிக்கெலாம் இவனை நான் அரை தூக்கத்தில் இருக்கேன். இவனை எழுப்பி போடான்னு சொல்லி அனுப்பி பிள்ளை பாவம் ஏஞ்சி போயிட்டு காலையிலே எல்லாம் செட்டப்லாம் எடுத்துகிட்டு போய் திவேஷ் வந்து அங்கேயே விட்டாச்சு. அங்கேயே விட்டுட்டு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ தான் நாங்கள் பேலன்ஸ் இருக்க எல்லாருமே எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். எங்கே நான் 10 மினிட்ஸ் ஒரு யூட்டன் கூட வந்துடும். ஆமாம், அவ்வளோதான். இங்கே கிட்ட தான் எங்களுக்கு, அதனால் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடுவோம். என்ன ஷோ டே, ஃபுல் டே ஷோன்னு இருக்காங்க. எப்படி போக போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு வெறியோடு தான் வந்திருக்கோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு ஹரி இருக்கான். ஹரி அண்ணா அவ்வளோ பேர் ஆக்டர் எங்கள் பின்னாடி இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த வெறி இல்லாமல் நாங்கள் எதோ ஐயோ சிரிக்கிறானே. கண்டதுருளை தொட்டவன் கேட்டான், கடன் வாங்கி கடன் கொடுத்தவன் கேட்டான், மரம் ஏறி கைவிட்டவன் கேட்டான். ஓ அப்படியா விஷயம்? வெளியே வந்திருக்கேன். உள்ளே பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. போர் அடிக்குது பயங்கரமா. எதுவும் வேலையும் இல்லை. ஒரு அங்கிள் என்ன பண்ணுறாருன்னே தெரியல. சொல்கிறாரு ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஈவெண்ட் எப்போ முடியணும்னு தெரில. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சுந்தர்னா நீங்கள் தெரிவிக்க வேண்டிய கருத்து? சுந்தர் மிஸ்டர் சுந்தர்னு ஒருத்தர் வந்து இருக்காரு. இங்கே தான் இருக்கியா? சரி, நான் இங்கே மிஸ்டர் சுந்தர்னு ஒருத்தர் இருக்கார்ல என் பக்கத்தில். இவர் வந்து எதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. சும்மா வந்து தூங்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து விளாக் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னனால முடிச்சிருக்காரு. மற்றபடி ஃபுல்லாகவே தூக்கம். அப்போ நானும் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோவர்ஸ் பண்ண சொல்லலாம்ல. ஐஎம் பெபிஷான் இருக்கும், அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும். ஆனால் வந்து கொஞ்ச நாள் கண்டென்ட் வராது. இந்த ஷோவில் நீங்கள் இப்போ என்ன கருத்து சொல்ல நினைக்கிறீங்க? இந்த ஷோ ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கம்மி பண்ணிடலாம். சரி, உங்களுக்கு எப்படி இருக்குங்க பிஸ்னஸ் தான்? பிஸ்னஸ் லைக் ஓகே, கோயிங் குட், நல்லா தான் போகுது. இவ்வளோ நேரம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்துட்டு தூக்கம் வருது எப்போ முடிப்பாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு, ஒருவேளை இந்த ஷோ நடத்துன இந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்களே இதை பார்த்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? சோழி முடிச்சு இது லைக் இப்போ நமக்கு தான் அது போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்காகவே பே பண்ணி வந்திருக்காங்கல்ல, மேபி அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் கரெக்டாக தான் இருக்கும், வேறு வழியே இல்லை. பே பண்ணி வந்துட்டு இப்போ உட்காந்தாங்கன்னு அப்படி மனசாட்சியோட அங்கே திரும்பி பார்த்தா அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். அந்த அளவுக்கு அவனுக்கு கருப்பு போயிட்டாங்க. இல்லை, ஏன்னா எல்லாரும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, கேமியோ ரோல் சார்.
இது எங்களுடைய ஓடிடி ஹெட்டு பிரபு சார். அவருக்கு வந்து கேமரா அப்பியரன்ஸ் எல்லாமே பிடிக்காது, அதனால் அவர் பேக் பிஹைண்ட் த கேமரா வந்து இப்படி சொல்லி அவரை காமிச்சிட்டோம் நாங்கள். சார் தான் கொஞ்சம் நமக்கு பிஎஸ்ல ஒரு அவர் கொலாபில் போடலாம், அந்த கட் மட்டும் கொலாப் மட்டும் சார். ஏன்னா போன ஷோ பண்ணும்போது ஃபோட்டோ கேட்டார், கடைசியில் ஒரு ஃபோட்டோ 3 தான் இருந்துச்சு. அதுலேயே சார் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். ஸோ இந்த வாட்டி ஐயோ நல்ல வேலை. டேய் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எங்கடா இருக்கீங்க? ஃபோட்டோகிராஃபி கேமரா யார்கிட்ட இருக்கு? பழனி சார், இது பிரபு சார் வந்திருக்காரு. பிரபு சார், ஸ்ரீதர் சார், அவரோட ஃபோட்டோ ஒரு 4-5 ஃபோட்டோ நல்லா எடுங்கடா. போன வாட்டியே கேட்டார் தரல. 2 பேரோட ஃபோட்டோஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துரு. ஓகே, அடுத்த ஷோக்கு எடுத்துக்கோ. அடுத்த ஷோக்கு வந்து நாங்கள் அடி போட்டாச்சு. அதான் நானும் சொல்ல வந்தேன், நீங்கள் வந்து அடுத்த ஷோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் ஐஸ் வைக்கிறீங்க. உங்கள் பாய்ஸ் வந்து உங்கள் பேச்சு கேட்குறாங்களா? என் பசங்க என்ன சொன்னாலும் கரெக்டாக அதெல்லாம் கேட்டுருவானுங்க. கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் ஏற்றானுங்க. மற்றபடி நம்ம பசங்க கொஞ்சம் நல்ல பசங்க தான். ஷோஸ்ன்னு வந்துட்டாலாம் வேலைன்னு வந்தால் பிரச்சனை பண்ணுங்க. அதெல்லாம் இல்லை, வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் என் உயிரை வாங்குவானுங்க. அண்ணனுக்கு ஒரு அவமானம்னா தம்பிக்கு உயிரை கொடுக்கணும்டா. தம்பிகளை எதிர்த்து ஒரு படையை வந்தாலும் அண்ணன் முன்னாடி நிக்கணும்டா. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பிக்கு ஒண்ணு அண்ணன் பார்க்கணும்டா. நீங்கள் கோயம்புத்தூருக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? என்னோட அக்காவோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் போதனூர் இங்கே கிட்ட. ஸோ அதனால் அப்போல்லாம் இயர்லி ஒன்ஸ் டுவைஸ் வந்துகிட்டே இருப்பேன். ஷோஸும் இந்த இப்போ லாஸ்ட் வீக் ஈரோடு தான் போனோம். அதுக்கு 1 மந்த் முன்னாடி சத்தியமங்கலம் சொல்ல, அதுவும் கோயம்புத்தூர் கிட்ட தான். அதுக்கு முன்னாடி வேறு என்ன, ஆதினா கூட பிடிசி ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தோம். ரேடியோ ரூமில் வந்து ஆஃபீஸ் கானான ஒரு க்ரூ ப்ளே பண்ணுவோம். என் டீமில் யோகானா ப்ளே பண்ணுவோம், அனுப்பி வச்சோம். கோயம்புத்தூர் லைக் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கும். அவங்க ஆதியனோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் தானே? எஸ், மருதமலை கிட்ட ஒரு வீடு இருக்குது. பிடி சார் ப்ரொமோஷன் அப்போது வந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ அப்போது நாங்கள் போயிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா செம்ம கைண்ட். அவங்க அப்பா அம்மா நான் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், நாங்கள் அந்த வளர்மதின்னு ஹோட்டல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது அது என் அப்பா தான். என்னன்னாலும் சரி அதில் தயவுசெய்து சாப்பிட்டுட்டே போங்கன்னு. இப்போ நம்ம வளர்மதிக்கு ப்ரமோஷன் பண்ணுறோமா? அதை நாங்கள் நேற்றுக்கே பண்ணிட்டோம். ஆனால் ப்ரொமோஷன் என்ன பிரச்சனை, ப்ரொமோஷன் பண்ணி மூச்சு முட்டு பேசி நாங்கள் அங்கே போனால் சாப்பிட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப நாங்கள் வேறு கடைக்கு ஐயோ சாப்பிட இடம்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு அண்ணா ஒருத்தட்ட கேட்டு அவர் வந்து ஹரிபவனம்னு ஹோட்டல்ஸ் அங்கே போய் சாப்பிட்டோம். அதுவும் செம்மையாக இருந்துச்சு ஃபுட். ஆக்சுவலாக குறை சொல்ல மாட்டேன், மட்டன் பிரியாணி வாஸ் குட். பேட்ரி தொலைச்சிட்டான், ஒரு பேட்ரி காணோம். பொறுக்கி பெயர் பாய், எப்படி நீ ஷோ எப்படி போச்சு? சொல்கிற அளவுக்கு ஆக்சுவலி நல்லா தான் போச்சு, ஜாலியாக பெருசாக எதுவுமே இல்லை. நல்லா போச்சு, இங்கே உட்காந்துனே இருந்தீங்க. நீ என்ன ஓடி கிழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நீ பேசுகிற. நான் ஓடினேன், லாஸ்ட்லாம் தீயா வேலை செஞ்சேன் நான். 75 years later. ஜாலி தான், தனி பெட்ரூமு, குஜால்ஸ் தான் ஒரே. டேய் இப்போ இது 3 கார்டில் என்னென்ன கார்டா ப்ரோ? என்ன கார்டும் ப்ரோ? யாருக்கிட்டப்பா யார் சொல்றா பாத்தீங்களா? யோகா பதிவு பண்ணியாச்சு. யோகா ஆமா, பீர் குடிக்கிறான். குடிடா, நல்லா குடி. என்னடா பாட்டு இது, காதலியே உள்ள. ஹலோ, இது என்ன கார்டு? காப்பி பண்ணியாச்சுல அது. ஹலோ சொல்லுங்கண்ணா, வந்துட்டீங்களாண்ணா? முடிஞ்சா ரொம்ப சைடிஷ் பண்ண பிடிச்சிட்டு மனசாட்சியே இல்லாம பேச. 24 ஆச்சு. 24 பிக்கப் வந்து இங்க நான் கேஎம்சிஹெச் பக்கத்துல நான் ஆர்காடியா ஹோட்டல். த்ரீ மங்கீஸ்னா அவினாசி ரோட். எனக்கு ரோல் ஆகுது. 100 காட்டுச்சுண்ணா. ஒரு ஃபுல்லா டீடைல்ஸ், ஜுரம் அவங்களுக்கு எப்படி ஜுரம் வந்தது அப்படிலாம் கேட்டுட்டு தான் வண்டி ஆன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏற்றி தரேன். சரி ஓகே, 5 ரூபா தரேன். 120 தந்துடுறேன் நான், வாங்கினா. நான் 100 தான் தருவேன், 20 ரூபா நீ தான் தரணும். நான் அது முன்னாள் மேக்கிங் இது போனதுண்ணா, பிடிஎஸ் போனதுண்ணா. காப்பி பண்ணி கொடுத்துட்டியா அவங்களுக்கு? அது ஃபார்வர்ட் பண்ணாம இவனுக்கு அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க. எதை தாண்டா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் பக்காவா எங்கதான் தேடி பிடிச்சு அப்பார்ட்மெண்ட்ல தந்திருக்காரு. காடையே இப்படி பாத்துக்கிறாருன்னா ராகேஷ் ப்ரோக்கு வைஃப்லாம் வந்தா எப்படி பாத்துப்பாரு? அதான் அவர் பார்த்துப்பாரு, நீ ஏன் கவலைப்படுற? யார் வரணும்? எப்படியே தனியா தான் தூங்குற, யார் வர போறா? இதுக்கு மேல ஒரு கவர் கிடைக்குது. நான் ஏன்னா அது தனியா தூங்குறேன்ற
எனக்கு ரிசப்ஷனிஸ்ட் ஆனால் கூட்டு போய் கூட. The next day. ஹாய் கைஸ், நேற்று ஈவெண்ட் முடிஞ்சுட்டு நேற்று ஃபுட்டேஜ்லாம் காப்பி பண்ணி முடிச்சிட்டோம். இது அவங்களுக்கு ஃபுட்டேஜ் பிளாக் ஷீட் இருக்குது, ஃபுட்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அண்ணா அதை ஒரு கலர் காப்பி போட்டு விட்டு போயிருக்காரு. எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் நாங்கள் கிளம்பி போகலான்னு ரெடி ஆகிட்ருக்கோம். சரி, நான் குளிச்சுட்டு இருந்தது இவனுக்கு என்ன பண்ணுறான்னு போய் யாரா அவன் அழகான பொண்ணு இருக்கிற வீட்டுல அக்கல காமிச்சு படுத்துட்டு இருக்கான். அண்ணா ரெடியாக சொன்னா என்னடா அதெல்லாம் 10 தூங்கி நிற்கிறீங்க. இவங்களை காட்டுங்க, இவங்க தான் தூங்குறாங்க நைட்டு ஃபுல்லாக ரீல்ஸ் பார்த்துட்டு. ராகேஷ் பாய் என்ன பழக்கம் அதெல்லாம்? ஏன் சரி ரெடியாக சொன்னா தூங்கிட்டீங்க. குளிக்கலையா நீங்க? போலாம் அருமை. டேய் அடேய் டேய் அஜய் நான் குளிக்க போயிட்டாரு. வரட்டும், வெளியே வரட்டும். அவ்வளோதான், நம்ம ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு. நிற்கிறேன். இப்போ எங்கே போகிறோம்? இது வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் முன்னாடியோ 12 வருஷம் முன்னாடியோ இங்கே வந்திருக்கேன். எங்கள் அப்பா கூட ஒரு வாட்டி வந்திருக்கேன் நான், கோயம்புத்தூர் எங்கள் அக்கா வீட்டு போயிட்டு வரும்போது. அதுக்கப்புறமா இப்போ தான் வரோம். இது டெக்ஸ்ட் வேலின்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி தான். பட் ஆனால் என்ன மாட்டேன்னா இது ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டெக்ஸ்டைல்ஸ் தான். ஓரமாக வாடா. இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வந்து வெறும் அப்பரல் ஷாப்ஸு, ட்ரெஸ் ஷாப்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்கள வருது. இந்த லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களுக்கான இது மாதிரி தான் இது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன பண்ணுறோம். ஐ திங்க் அஜய் நான் வரும்போது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 12 இயர்ஸ் முன்னாடி. இப்போ இருக்க பிராண்ட். ஆனால் அப்போ வந்து இந்த பூமர், ராமராஜ் அதெல்லாம் இருந்துச்சு. வந்ததுலே இந்த அது மட்டும் தான் டெக்ஸ் வேலி வந்து போய் பார்க்கணும்னு போனோம். எவ்வளோ வேகத்தில் போனோமோ அதே வேகத்தில் திருப்பி வந்துட்டோம். டெக்ஸ் வேலி இஸ் பேசிக்லி இந்த சரௌண்டிங்கில் இருக்க டெக்ஸ்டைல் வெண்டர்ஸ்க்குலாம் ஒரு மால் மாதிரி. அது உங்களுக்கு ஃபுல்லாக அப்பேரல்ஸாக இருக்கும். டாப் பிராண்ட்ஸும் இருக்கும், லோக்கல் பிராண்ட்ஸும் இருக்குது. வேறு எதுவுமே பெருசாக இல்லை ஆக்சுவலாக. ஆனால் 2-3 சின்ன ஃபுட் ஸ்பாட்ஸ். ஈரோடில் ஒரு மால் அந்த கணக்கில் தான் இது இருக்குது. ஆனால் இப்போது வந்து ப்ரொமோஷனுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 months பேக் கூட தீபிகாக்கா அப்புறமா டிஜே நிதின் எல்லாம் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து தேவா சாரோட கான்சர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் விளாண்டுருக்காங்க. அதுவும் நாங்களும் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா தேவா சாருக்கும் நாங்கள் இதெல்லாம் ஒரு ஷோ பண்ணோம். அவரும் எங்கள் கூட கொஞ்சம் நல்லா ஒரு ரெப்கோவில் இருக்கிறனால சார் சைடில் இருந்தால் கொஞ்சம் கேட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்குறோம். இன்கேஸ் ஓகே ஆச்சுன்னா மீண்டும் இதே டெக்ஸ்ட் வேலையில் சந்திப்போம். ஆக்சுவலாக நேற்று நைட்டே வந்து வெளியே எங்கேயாவது போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். இந்த ஒரு நாய் வந்து 4 நாள் குளிக்க போகிற போனதால அந்த பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. இல்லைன்னா இந்நேரம் நம்ம ஒரு மலை மேலே இருந்திருப்போம். அதுக்கு ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணி தான் வந்தேன். மலை ஏரியா ஆகணும், பறவை பறந்தே ஆகணும், போயே ஆகணும்னு சொல்லி தான் இருந்தேன். டைம் பார்த்தாரா இப்போ வெயில். நான் என்ன நினச்சேன்னா நடுராத்திரி நம்ம கிளம்பி போனா ஓகே போயிட்டு ஏதோ ஒரு ஹாஸ்டல் ஒரு ட்ரோம் மாதிரி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டேன். நீங்க நல்லா மட்டை ஆயிட்டீங்க, நல்லா திரும்பி ஃப்ராக் மாதிரி பார்த்துருந்தீங்க. என்னன்னா இவன் வந்த உடனே அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கிளம்பலான்னு நல்லா தான் இருந்தோம். இவன் போயிட்டு நைட்டு 12:30 மணி யாரு குளிக்க போவா? குளிப்பேன். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். அதனால மழை ஏறல. நாங்கள் கிளம்பி காலைல இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பி ஈரோடுக்கு ஏதோ டெக்ஸ்ட் வேலி பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். ஈவினிங்லாம் போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். சேர்ந்ததுக்கப்புறம் காரை கொடுத்து பைக்கை வாங்கி 24X போய் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் அதுக்கப்புறமா திரும்ப நீ குளிக்க போய் அதையோ நாளைக்கு தான் ஆகிடும். ஸோ இந்த vlog நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த vlog நல்லா வந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த vlog எப்போ வரும் தான் எங்களுக்கு தெரியல. அடுத்த vlog உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சீக்கிரம் வந்தோம். ஏன்னா அடுத்த ஈவெண்ட்டு எங்களுக்கு இதே வீக்கெண்டில் இருக்குது. அதுவும் ஒரு ட்ராவல் ஈவெண்ட்டு தான்.
அதில் அடுத்த vlogல உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய் ஃப்ரம் வே vlogs. Bye bye.